ஹலோ பாஸ்கர், நான் தொல்காப்பியன் பேசுறேன். ஏய் ஏய் ராஸ்கல், இரு, எதுக்கு இப்போ இவ்வளவு கோவப்படுற? நான் தான் உங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த பத்திரத்தை கைப்பற்றிட்டு வந்தேன். ஏய் நேர்ல வந்தனா உன்னை அப்படியே காலி பண்ணிடுவேன்டா. ஏய் எங்கடா இருக்க? இதோ பாரு பாஸ்கர், இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு தூரம் பெருசா கோவப்படுற நீ? ஏண்டா எங்க அம்மாவுக்கு சாமியார் பூஜைன்னு அவங்களுக்கு இருக்கிற வீக்னஸை பயன்படுத்தி அந்த பத்திரத்தை சூழ்ச்சி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டியடா. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. பாஸ்கர், அயோக்கியத்தனத்தை பத்தி நீ பேசாத. அதை பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தா அப்படி ஒரு ஃபோர்ஜரி பத்திரத்தை தயார் பண்ணி அபியோட சொத்தெல்லாம் சுருட்டுறதுக்கு பிளான் பண்ணிருப்பேன். இதோ பார், நான் நினைச்சிருந்தேன் அங்க சொத்து சேர்த்து வச்சிருக்க திருட்டுத்தனமா அந்த எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா எங்களுக்கு அது தேவையில்லை. நான் நியாயமா எங்களுக்கு சேர வேண்டிய ஒரே ஒரு பத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா உனக்கு சேர வேண்டிய தொகையை உங்க அம்மாட்ட வட்டியோட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய் ஒண்ணு இதோ பார், இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ? சுடணும்டா, சுட்டு பொசுக்கி தள்ளணும். அந்த ஆதியால கூட முடியல, உன்னால நிச்சயமா முடியாது. ஏன் முடியாது? நீ எங்க இருக்கன்னு சொல்றா. முடியுமா முடியாதுங்கிறத நான் சொல்றேன். அப்படியா? நான் எங்க இருக்கேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? அட்ரஸ் எழுதிக்கோ. சொல்லு. நம்ம அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து லெஃப்ட்ல திரும்ப. உள்ள வந்தியன்னா நம்பர் 19 விநாயகர் தெரு, இளைஞர் பாசறை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. சீக்கிரம் வா. வரேன்டா, அங்கே வரேன். சார், அவங்ககிட்டே சார் இந்த அட்ரஸை கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தால் என்ன சார்? அவன் வந்தா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவான் சார். பண்ணட்டும். நாமும் ஒரு நல்ல நகைச்சுவை காட்சியை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது இல்லையா தொல்காப்பியன்? அது சரி, ஆனா அவன் ரொம்ப ஆவேசமா வந்துட்டு இருக்கான். வரட்டும். அவர்களை போன்று நியாயமற்றவர்கள் பெறுகின்ற ஆவேசமெல்லாம் சாக்கடை பொங்குவதைப் போல், நம்மை போன்றவர்கள் பெறுகின்ற ஆவேசமெல்லாம் புது ஆற்றிலே வெள்ளம் பெருகுவது போல். மகாகவி பாரதிக்கு பிடித்தது இரண்டு, பிடிக்காதது இரண்டு. முதலில் அமருங்கள் தோழரே. தோழரா? ஆமாம், எங்கள் இருப்பிடத்துக்கு வந்துவிட்டால் எதிரியாக இருந்தாலும் நட்புடன் வரவேற்பதுதான் எங்கள் பண்பாடு. உங்களை எல்லாம் எதிரியாக எடுத்துக்கொள்ள முடியாது, பாவம் நீங்கள். என் கையில துப்பாக்கி இருக்கு, செதறிடும். கடற்கரையிலே பலூன் சுடுவதற்கு கூடத்தான் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து நாங்கள் பயப்பட முடியுமா என்ன? ஒரு எதிரியைத்தான் நாங்கள் பொருட்படுத்துவோம். இது போன்ற விளையாட்டு பொருட்களை எல்லாம் நாங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வதில்லை. துப்பாக்கி இது ஒரு விளையாட்டு சாதனம். இது யார் கையில் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நாங்கள் பயப்பட முடியும். நான் சுட்டாலும் துப்பாக்கி சுடுயா, தெரியாது உனக்கு? லூஸ், முட்டாள், என்னடா இது? வந்ததிலிருந்து தாங்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லையே என்று யோசித்தேன். நல்லது, தங்களுக்கு இத்தனை பேர்களா? நீதான் ஒரு பைத்தியக்காரன் நினைச்சா அதே மாதிரி கும்பல சேர்த்து வச்சிருக்கேன். நிறுத்து. அது இயல்பா நடக்கிறது பாஸ்கர், இயல்பா நடக்கிறது. எப்படி நீ பொறுக்கியோட சேர்ந்து கலட்டா பண்றியோ அது மாதிரி சில நல்லவங்களோட நான் செய்றது இயல்பான விஷயம். நன்றாக சொன்னீர்கள். எனக்கு என் பத்திரம் வேணும். பத்திரம் தானே? பத்திரமாக இருக்கிறது. எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாமல் தாங்கள் பத்திரமாக விட விரும்புங்கள். நான் உன்கிட்ட பேசல, எனக்கு என் பத்திரம் வேணும். என்ன ரவுடி கும்பலோட சேர்ந்து கிண்டலா பண்றீங்க? சுட்டு பொசுக்கிடுவேன். நிறுத்துங்கள், மரியாதையாக சென்று விடுங்கள். யாரிடம் வந்து தோழரே துப்பாக்கியை காட்டுகிறீர்கள்? எப்படிப்பட்ட துப்பாக்கிகளையும் தாக்குதல்களையும் அச்சுறுத்தல்களையும் தாண்டி வந்திருக்கின்றோம் தெரியுமா? எங்களிடம் வந்தா சிறுபிள்ளை விளையாட்டை காட்டுகிறாய். அநியாயம் பாஸ்கர், நாங்க ஒன்னும் அநியாயம் பண்ணல. நீ பண்ற தப்பதான் சரி பண்ணிருக்கோம். யோசிச்சு பாரு, அபி யாரு? ஒரு காலத்துல அவங்க உன்னோட மனைவி. அது மட்டும் இல்ல, அபி உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. உன் தப்புகளை மன்னிச்சு அபி உனக்கு பண்ணிருக்க உதவிகள் எவ்வளவு உதவிகள். நல்ல மாதிரி நடிச்சு அபியோட உதவியெல்லாம் வாங்கிட்டியல. ஆனா வசதி வந்த பிறகு எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அபியோட அம்மா ஒரு சிக்கலான சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க கிட்ட நைஸா பேசி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் அதை உன் பேருக்கு மாத்தி ஃப்ராட் தனம் பண்றியே. அந்த ஃப்ராட் தனத்தை நாங்க பெருந்தமே விட்டுருவோம் நினைச்சியா? இதோ பாரு பாஸ்கர், அபியும் இப்ப பழைய அபி இல்ல, இந்த தொல்காப்பியனும் பழைய தொல்காப்பியன்ல நிறைய மாறிட்டு நொறுக்கிடுவோம் சொல்லிட்டு. சென்று விடுங்கள். இனிமேல் நீங்கள் இங்கு இருந்தால் ஆபத்து உங்களுக்கு தான். என்ன ஆபத்து? பார்த்து விரைக்காதீரும்.
துப்பாக்கி சேதாரப்படுத்தி விடும் உண்மை. போங்கள் போயா விட மாட்டேன். போங்கள். துப்பாக்கி இருந்தால் அனைத்தையும் துளைத்து விடலாம் என்று நினைத்திருக்கிறார். பாவம், என்ன செய்வார்? அந்த தைரியம் தான் அவருக்கு. அவரிடமிருந்து பிடுங்கி விட்டோம் அந்த தைரியத்தை. இது போன்ற பாஸ்கர்களின் நாட்டிலே நிறைய பேர் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்தும் பிடுங்க வேண்டும் துப்பாக்கியை. துப்பாக்கியா? ஆமாம், தைரியத்தை. தோழர் டேனியல், தேநீர் ஏற்பாடு செய்யுங்கள். அம்மா, நீங்க சரியா சாப்பிடாம தூங்காம யார்கிட்டயும் பேசாம இருந்தா எப்படிமா? எத்தனை நாளைக்கு தான் நீங்க எப்படி இருப்பீங்க? ப்ளீஸ்மா. அம்மா, போனதெல்லாம் போய் தொலையட்டும். எல்லாத்தையும் மறந்துருங்க. நான் இருக்கேம்மா. உங்க பையன் ஆதி இருக்கான். எனக்கு அம்மா மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம். அம்மா, இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு நீங்க ராணி மாதிரி இருங்கம்மா. மத்த எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம். ப்ளீஸ்மா. அம்மா, ப்ளீஸ். ரேகா, என்ன ரேகா, நான் இருக்கேன். நீ ஒரு வார்த்தை கூட நின்னு பேசாம நீ பாட்டுக்கு மேல வந்துட்ட. நீ நிப்ப, என்னை பார்த்து ஏதாவது கேட்பேன்னு நினைச்சேன் தெரியுமா? என் மேல உனக்கு கொஞ்சம் நஞ்சம் சந்தேகம் இருந்தா தயவு செஞ்சு அதை விட்டுரு ப்ளீஸ். நீ சந்தேகப்பட்டா அது என்னால தாங்க முடியாது. என்ன முழுசா புரிஞ்சுக்கோ ரேகா, முழுசா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ரேகா, இப்போ நீ பேசுற மூட்ல இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் நீ என்கிட்ட பேசணும், நிறைய பேசணும்னு ஆசைப்படுற. புரிஞ்சுக்கோ ரேகா, நம்ம 2 பேர் பேசினாதான் நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். நீங்க சொன்ன விஷயங்கள் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆதி. தேங்க்ஸ் ரேகா, தேங்க்யூ, தேங்க்யூ so much. ஆதி, மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் அறிவழகன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன்.
என்ன மேடம் சலிப்பா சொல்றீங்க? எப்படி இருக்கிறோமோ அப்படிதானே பேச முடியும். என்ன மேடம் சொல்றீங்க? அப்பா போனதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப வெறுமையாயிடுச்சு. மனசுல இருக்கிற விஷயங்களை பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. நான் சந்தோஷமாவே இல்ல. ஒரு சலிப்பா வேதனையோட வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேன். கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு மேடம். நீங்க சந்தோஷமா வாழணும்னு தான் உங்க அப்பா ராப்பகலா உழைச்சாரு, கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தாரு. ஆனா இப்பெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாலே தெரியும் மேடம். உங்களால சந்தோஷமா வாழ முடியாதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும் மேடம். என்ன சொல்றீங்க நீங்க? பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க சந்தோஷமா இருக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரியும் மேடம். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. முதலாளி இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்காது. ஆனா அவருதான். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்ல வந்ததை ஏன் பாதியிலே நிறுத்திட்டீங்க? மேடம், சில விஷயங்கள், சில பயங்கரமான உண்மைகள் என் மனசுல முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு வேகத்துல என் வாய் வரைக்கும் வந்துருச்சு மேடம். தயவு செஞ்சு என்ன உண்மைங்கிறத சொல்லுங்க. அது எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் அது என்னால தாங்கிக்க முடியும். சொல்றதுக்கு வேதனையா இருக்கு மேடம். ஆனா சொல்லாம இருக்கிறது தப்போன்னு தோணுது. அப்படிப்பட்ட விஷயம். முதலாளி ஐயா ரொம்ப நல்லவரு. பாஸ்கர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு பாஸ்கர் தொழில் கத்துக்கணும், பாஸ்கருக்கு பொறுப்பு வரணும்னு நினைச்சு கொஞ்சம் கண்டிப்பா நடந்துக்கிட்டாரு. அது பாஸ்கருக்கு சுத்தமா பிடிக்கல. பாஸ்கர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு முதலாளியை ஒரு விரோதியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாருமா. உண்மையை உடைச்சு சொல்லணும்னா பாஸ்கருக்கு சொத்து தான் குறி, பணம் தான் லட்சியம். அதுக்காக தான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. அதை கூட நான் தப்பா நினைக்கலாமா? ஆனா காசுக்காக அந்த ஆளு முதலாளிய. பாஸ்கர் பாஸ்கர் அப்பா என்ன பண்ணாரு? நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்க அப்பா இருந்தது விபத்துனால இல்லம்மா. அது ஒரு கொலை. அதை பண்ணது பாஸ்கர். என்ன சொல்றீங்க நீங்க? இருக்காது, இருக்கவே இருக்காது. இதை நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். மேடம், இது கடவுளோட சன்னிதானம். இங்க வச்சு நான் போய் பேசினா நான் உருப்படாம போயிடுவேன். சத்தியமா நான் சொல்றேன், உங்க அப்பா கொண்டது பாஸ்கர் தான் மேடம். நீங்க குவாரிக்கு லேட்டா வந்ததா மேனேஜர் சொன்னாரு. லேட்டா வரதே தப்பு. அதுலயும் ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்ட மேனேஜரை அலட்சியமா பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. இத நான் அன்னைக்கே சொல்லியிருந்தா பாஸ்கர் பழைய எம்மனை தூக்கி போட்டிருந்திருப்பாரு. என் பேச்சு யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அதான் சொல்ல முடியல. இப்ப கூட உங்களுக்காவது இந்த உண்மை தெரியட்டும்னு தான் நான் சொன்னேன் மேடம். அப்பா மேடம், அழாதீங்க மேடம். இப்ப கூட நான் இதை சொல்லியிருந்திருக்க மாட்டேன். ரொம்ப நாளா இந்த உண்மை என் மனசுல உறுத்திட்டு இருந்தது. அதனால தான் சொன்னேன் மேடம். பாஸ்கர் பணத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவன். அவனை முழுசா நம்பி நாளைக்கு நீங்க நடுத்தருக்கு வந்துடக்கூடாது இல்லையா? பணத்துக்காக உங்க அப்பாவை கொண்டவன் கண்டிப்பா எது வேணாலும் செய்வான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மேடம். நான் சொன்னது எல்லாமே சத்தியம். என்னை வாழ வச்ச முதலாளியோட பொண்ணு நீங்க நல்லா இருக்கணும். நான் வரேன் மேடம். நீங்க பாஸ்கர்ட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க. நான் வரேன் மேடம். மிஸ்டர் ரவி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேனே. எந்த விஷயம் மேம்? நேத்து காலையில 11 மணிக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். அது என்ன அதுல பாக்குறீங்க? மேம், மிஸ்டர் ரெட்டியோட பில்டிங்கை பத்தி கேட்டிருந்தேனே. எஸ் மேடம், கேட்டிருந்தீங்க. எனக்கு நினைவு இருக்கு, உங்களுக்கு நினைவு இல்ல. நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நம்மள யார் பாஸ், நீங்களா நானா? ரெட்டி பிரதர்ஸோட பில்டிங்கை பத்தி டீடைல்ஸ் கேட்டிருந்தேன்ல. சாரி மேடம், எப்படியோ மறந்துட்டேன். அந்த டீடைல்ஸ் சொல்லுங்க.
மவுண்ட் ரோட்ல அரைகுறையா நிக்கிற அந்த பில்டிங்கை பத்தி கேட்டிருந்தீங்க. அது ரெட்டி பிரதர்ஸ்க்கு சொந்தமானது. அவங்க பூர்வீகம் ஹைதராபாத். அப்புறம் அவ்வளவுதானா? இதெல்லாம் தான் நீங்க முன்னாடியே சொல்லியாச்சு. நான் கேட்டது கம்ப்ளீட் டீடைல்ஸ். எதனால அந்த பில்டிங் பாதியிலேயே நிக்குது? அண்ணன் தம்பி பிரச்சனைனால பாதியில நிக்குது மேம். இதுதானே நீங்க லாஸ்ட் டைம் சொன்னீங்க. I asked for complete details. மேம் இவ்வளவுதான் மேம் என்னால கலெக்ட் பண்ண முடிஞ்சது. What? இவ்வளவு நாளா நீங்க இதுதான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா? Aren't you ashamed? ஆமா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க யார்கிட்ட கலெக்ட் பண்ணீங்க? அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்ட் சிவநாராயணன் கிட்ட இருந்து. அப்போ இவ்வளவுதான் கிடைக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி யார் அந்த இடத்தோட ஓனர்? ஒருத்தரா இல்ல ரெண்டு பேரா? தெரியாது மேம். என்ன மிஸ்டர் ரவி, இப்படி தெரியாதுன்னு நீங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தெரியாதுன்னு நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். சாரி மேம். சாரி சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காது, புரியுதா? அந்த இடம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது, அதுக்கு எத்தனை ஓனர்ஸ், ஒருத்தரா இல்ல அதுக்கு மேலயா, இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க எனக்கு சொல்லணும். அப்புறம் அந்த ரெட்டி பிரதர்ஸ், அவங்கள பத்தின எல்லா டீடைல்ஸும் இன்க்ளூடிங் தேர் ஃபுட் ஹேபிட்ஸ். காட் இட்? ஓகே மேம். நீங்க இது செய்ய வேண்டாம், ஜெனி பாத்துக்குவா. மேம் நீ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்ஃபார்ம் மீ சூன், உடனடியா. ஓகே மேம். காட் இட்? யா ஓகே மேம். மேம் இந்த முறை சரியா பண்ணிடுறேன் மேம். இந்த வேலைக்கெல்லாம் ஆம்பளைங்க லாய்க்கு இல்ல. ஜெனி எப்படி வேலை பண்றான்னு பார்த்து கத்துக்குங்க. முக சாயல் உங்க அம்மா மாதிரி இருக்கிறது it's merely coincidence, damn it. இந்த பாரு, நீ தான் எங்களை விட்டு சின்ன வயசுல பிரிஞ்சு போன மீனும். ஒன்னு அப்படித்தான் நாங்க கூப்பிடுவோம். மேடம், இவன் தான் நைட்ல வந்தவன். No. இதுல யாருமே இல்ல. I have no doubt. ஒரு நாள் கண்டிப்பா என்ன தேடி வருவீங்க. உங்களை பத்தின விஷயங்களை என்கிட்ட கேட்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.